குட் மார்னிங் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர்களோடு பேசுகிற திருவார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறையிலே இருக்கும் ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 11 மாதங்களை நாம் தாண்டி வந்தோம். இந்த ஆண்டு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினம் வரையிலும் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி போய் நிற்கலாம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய காதுகளிலே துணிக்கும் போது நம்முடைய இருதயம் பூரிக்கும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று. ஆனா இந்த 11 மாதத்தை தாண்டி வந்துட்டோம். 12வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்துட்டோம். ஆனா இதுவரைக்கும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறவே இல்லையே என்று நான் நினைக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 3 நாட்களும் தேவையில்லை, 3 மணி துளிகளும் தேவையில்லை. ஒரு வார்த்தை சொல்லும் நேரம் போதும் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. அதுதான் 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்காக என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. நம்புங்க பிள்ளைகளே, நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அதை செய்வார் என்று ஆண்டவருடைய ஆவியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, என்னை கேட்கும் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்திருந்த அநேக எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறாமல் தடைபட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த தடைகளை நீக்க உம்முடைய ஒரு வார்த்தையினால் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நீ செய்யும். அவர்கள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க கிருபைதார். என் அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.